உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 15 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 15ஆ? ஆமா சார். பயங்கரமா ஆசைப்பட்டு வந்தேன். ஆனா இவரு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. எனக்கு வந்து 21, அவங்க வந்து 27 சொன்னாங்க. ஆனா அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. பேச சொல்லவே இல்ல. 10 வயசு குறைச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். பட் நீங்க பண்ண ஃப்ராட் தானே இல்லையா சார்? அப்படிலாம் இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். நம்ம தனியா பேசணும், நைட்டு தனியா படுக்கணும்னு நினைப்போம்ல சார். இவர் இல்ல, அம்மாவா உள்ள வந்து படுத்துக்கோன்னு டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாரு சார். இல்ல சார், பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்களே சார். இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃபரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணா ஹாப்பியா லைஃப் போவே போகாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, கல்யாணம் கொடுக்கும் வர மருமக இப்படி ஏமாத்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? அதுவும் 1-2 வயசு இல்ல, 10 வயசு. இது மாதிரி கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்மல் ஆடக்கூடாதா? கம்பல் ஆடக்கூடாது. கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. நெயில் பாலிஷ் போறது பிடிக்காது. செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். All contents provided by this channel is meant for educational purpose only. இப்ப இந்த ஏஜ் அது வயதின் மூப்பின் காரணமா எந்தெந்த வகையெல்லாம் டாமினேட் பண்றாங்க, எப்படிலாம் டாமினேஷன் நடக்குது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த முடிவுமே குடும்பத்திலே ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட எந்த முடிவுமே எங்களை எடுக்க விட மாட்டாங்க சார். ஓகே, முடிவு எடுக்க முடியல. அம்மாட்ட கேளு, இல்ல அண்ணிட்ட கேளு, அந்த மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம். புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 15 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 15ஆ? ஆமா சார். மனைவி முடிவெடுக்கிறதுல வந்து சாமர்த்தியம் நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துல முடிவெடுக்க விட மாட்டீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. எங்களுக்கு ஃபேமிலியில எங்க பிரதர் இருக்காங்க, பிரதரோட ஒய்ஃப் அண்ணி இருக்காங்க. சோ அப்படின்னும் போது எங்க ஃபேமிலி எல்லாமே அவங்களோட கலந்து தான் நாங்க எல்லாத்தையும் செய்வோம். நாங்க ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர், அம்மா சீதை, நான் தான் ஆஞ்சநேயர். ஏன்னா இவ ரொம்ப சின்ன பொண்ணு. இவா எங்களோட ஃபேமிலியோட இது சர்க்கம்ஸ்டன்ஸ் தெரியாது அவங்களுக்கு. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நான் பிரச்சனை இல்லாம நம்ம வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கவே முடியாதுங்கிறத இப்போ வரைக்கும் உணர்ந்துட்டு இருக்கேன் சார். எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். எப்படி ஒத்துக்கிட்டீங்க? 12 வயசு உங்களுக்கும் கணவருக்கு வித்தியாசம், எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அது எப்படி, என் ஃபேமிலி கொஞ்சம் புவர் ஃபேமிலி. ஸோ இவங்க நம்மளுக்கு ஓகே மேரேஜ் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல பண்ணிக்கிட்டேன். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி வரும்போது கூட நான் ரொம்ப ஒரு பயங்கரமா ஆசைப்பட்டு வந்தேன். ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம், வெளியெல்லாம் போவோம் வருவோம் அப்படின்ட்டு. ஆனா இவரு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. நான் என்னடா பேசுறது, கோவமா வருது. ஒரு பூ கூட சார், பூ கூட எங்க மாமியார் சொன்னதான் வாங்கி தருவாங்க. இது கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியல சொல்றது. இந்த ஜெனரேஷன் எல்லாமே ட்ரெண்டுக்காக ரொம்ப ஏஜ் டிஃபரெண்ட்ல மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரெண்டுக்காக பண்ணா ட்ரெண்டாவே தான் போகும், ஹாப்பியா லைஃப் போவே போகாது. இதை நான் என்னோட இதுல வந்து உணர்ந்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். ஓகே சார், நீங்க சொன்னதுனால ஓப்பனாவே கேக்குறேன். இப்போ வயசு வித்தியாசம் காரணமா திருமணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பிளண்டர் அப்படி எது நினைக்கிறீங்க? தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மேரேஜ் ஆன புதுசுல சார் ஒரே ஒரு இதுதான் சொல்றேன். வளைகாப்புக்காக மறுநாள் நான் ஊருக்கு போறேன். இது எங்க மாமியார் எல்லாருமே பாப்பாங்க, இருந்தாலும் சொல்றேன் நானு. சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, சொல்லிரவா சொல்லுங்க. இப்ப நம்ம தனியா பேசணும், நைட்டு தனியா படுக்கணும்னு நினைப்போம்ல சார். இவர் இல்ல, நாளைக்கு ஊருக்கு போற, சரி வா அம்மாவா உள்ள வந்து படுத்துக்கோன்னு அவங்க அம்மா அண்ணி எல்லாருமே ரூம்ல ஒன்னா தான் ஸ்டே பண்ணோம். இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. அது வந்து எனக்கு இன்ன வரைக்குமே அந்த வழி இருக்கு. ஏன்னா நாளைக்கு நம்ம போய் 1 மந்த் 2 மந்த் நம்ம அங்க இருக்க போறோம் அம்மா வீட்டுல. அன்னைக்கு கூட நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேங்கிற ஃபீல் எனக்கு இருக்கு. இந்த டைம்ல எனக்கு ஏதாவது வாயில பிடிக்கும் போல. இதே வந்து ஓரளவுக்கு ஏஜ் பேலன்ஸ்டா இருக்கிறவங்களா இருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்க, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அந்த இடத்துல நான் யோசிச்சேன் சார். கண்டிப்பா நிஜமா யோசிச்சேன். சரி, உன் சைட்லயே ஒரு நியாயம் இருக்கு. நான் அப்படி நினைக்கல சார். நான் வந்து என்னோட அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அந்த நேரத்துல. ஐயோ நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறேன். அவங்க வந்து அம்மாவை நீங்க வந்து ஏங்க கூட்டு வந்தீங்கன்னு கேட்கல. அப்படியா? யார் சொன்னது? சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. அவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஊருக்கு போறேன், சோ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம தனியா இருந்துக்கலாமே நினைக்கிறாங்க. அதுல ஒரு தப்பு இருக்க மாதிரி நான் பார்க்கல. எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா, அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா சார்? பேசுறது எப்ப வேணா பேசிக்கலாம் சார். இதுல என்ன சார், இந்த மைண்ட் செட் தான் பிரச்சனை. இதுதான் அவங்க சொல்றாங்க, பேசுறது எப்ப வேணா பாத்துக்கலாம் அப்படிங்கறீங்கல்ல. எந்த ஏஜென்ட் இருக்குல்ல, எனக்கு என்ன வயசாயி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போய் தர்ம செட். எந்த டைம் சார்? இன்னைக்கு நைட் ஊர் போனா நாளைக்கு காலையில பேச போறேன். 1 ஹவர் கூட பேசணும் சார், 2 ஹவர் எவ்வளவு நேரம் வேணா பேசணும் சார். இதுதான் சார் பிரச்சனை. உங்களுக்கு இதுதான் பிரச்சனை. பிரச்சனைகளே போர்வையா போத்துட்டு தூங்குறவங்கடா. நீங்க வந்து பேசுறது தானே எப்ப வேணா பேசிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க, அடுத்து 1 மாசம் தான் பார்க்க போறேன் அப்படிங்கப்போ நான் ஒண்ணு நிறைய விஷயம் தனியா பேசணும்னு நினைக்கிறேங்க. அத்தானாவது போத்தான், அது இவளோட பெரிய தொல்லையா இருக்கு. இதை நீங்க பேசதானே எப்ப வேணா பேசிக்கலாம், போன்ல பேசிக்கலாம் நினைச்சீங்கன்னா இதுதான் பிரச்சனை. இதுதான் ஆக்சுவலா உண்மையில ஏஜ் டிஃபரன்ஸ். நான் வருத்தப்பட மாட்டேங்க, இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். பொருளாதாரம் அடிப்படையான ஒரு காரணம். அதனாலதான் அந்த வயதின் அடிப்படையா நான் ஒரு பெருசா பார்க்காம நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மட்டும் கை தூக்குங்களேன். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க.
நீங்க எப்படி பொருளாதார அடிப்படை இல்ல பட் வயது வித்தியாசத்துல இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ண காரணம் என்னவா இருந்துச்சு? எனக்கு எப்படி வந்து அவங்களுக்கு உண்மையான வயசு வந்து எனக்கு தெரியாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்க, வந்துட்டு சரி ஓகே சொல்லிட்டோம். அம்மா வந்து அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்காங்கம்மா, மாப்பிள்ள ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காங்க, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் உத்தியோகம் கை நிறைய சம்பாதிக்குது, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அப்புறமா மாப்பிள்ள வெளியே போனதுக்கு அப்புறம் நான் தலையை பார்த்துட்டு அவங்க வந்து வயசு அதிகமா இருக்கும் போல, வேற பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன் அவங்க அம்மாட்ட. நீங்க கேட்டீங்க அத? நான் கேட்டேன். தலையில வந்து அதனால வேற மாப்பிள்ள பாக்குறங்கம்மா, வயசு அதிகமா இருக்கும் போல. எனக்கு வந்து 21, ஆனா அவங்க வந்து 27 சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. அவங்க வந்து 27 சொன்னாங்க, ஆனா அந்த வயசு வந்து பொய்ன்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து 2 months கழிச்சு தெரியும் கல்யாணம் ஆகி. ஓ, முதல்ல அப்படி 21 சொல்லிருந்தாங்களா? அவங்களுக்கு வந்து 27 சொல்லியிருந்தாங்க. என்ன குடும்ப பார்த்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். ஜாதகம்லாம் வேற மாத்திட்டு அவங்களுக்கு நிறைய பொண்ணு பார்த்தாங்களாம். ஜாதகம்லாம் மாத்திட்டு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வயசை கம்மி பண்ணிட்டு ஜாதகம் செட் ஆனதுனால பாக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்றது அப்புறம் தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு? இப்ப திடீர்னு நீங்க 27 நினைச்சுக்கிறீங்க, பட் வயசு கூட. உங்களுக்கு தெரிஞ்சது எவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு? ரொம்ப ஷாக்கா தான் இருந்தது. நான் ஸ்டார்டிங்ல அண்ணன் கிட்ட சொன்னேன், ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. 2 மாசம் கழிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது சிப்ல வந்து 37 இருந்தது. 37 வயசு அவங்க கல்யாணம் ஆகும்போது எனக்கு 21 வயசு. நான் கேட்டேன், மாமியார் எல்லாத்தையும் கேட்டேன், ஏமாத்தி பிளான் பாத்தியா? இல்லம்மா எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து வயசு வந்து குறிச்சு வைக்கல, அவங்க வயசு வந்து 27 தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. வயசு இந்த வயசு இப்போ 52, நான் 37. பேச சொல்லவே இல்ல. 10 வயசு குறைச்சு சொல்லி கொடுத்துறீங்க சார். நான் கஷ்டப்பட்டது எனக்கு தான் சார் தெரியும். என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். இல்ல சார், நீங்க பார்த்தது ஓகே, இது பண்ணது ஓகே, பட் நீங்க பண்ணது ஃப்ராட் தானே இல்லையா? சார் அப்படிலாம் இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல சார். ஊரு பூரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரியும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். அதான் ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல சார். இல்ல சார், இப்போ நீங்க சொல்றதுனால சில பேர் சிரிக்கலாம், பட் இது ஒரு ஃப்ராட் தானே இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேனே, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்கும் வர மருமக இப்படி ஏமாத்திருந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? சார் ஏத்துக்க மாட்டேன் தான் சார். நீங்க பேர் பண்ணது பேர் ஃப்ராட் தானே சார்? இல்ல சார், எனக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த நேரத்துல பார்த்து இத எங்க வீட்டுல பார்த்து இதட்டம் பண்ணாங்க சார். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே பண்ணீங்க. நீங்க அதான் அவங்க பக்கம் திருப்பி போறீங்க, நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா அதுக்கு? சார் நான் 34 பொண்ணு பார்த்தேன் சார். 35வது பொண்ணு இந்த பொண்ணு தான் சார் கிடைச்சது. எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். நீங்க லேட் மேரேஜ்ல இருக்கக்கூடிய வழி எனக்கு புரியுது. லேட் மேரேஜ்னால என்னென்ன விஷயம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். நான் உங்க பக்கம் நிக்கிறேன். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க. தேங்க்யூ. நாளைக்கே உங்களுக்கு வரக்கூடிய மருமக இதே ஒரு காரணத்தை சொல்லி இப்படி பண்ணாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல சார், தப்பு தான் சார், எனக்கு அது தப்பு தான். நீங்க அவங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உனக்கு மனசாட்சி இல்ல? அந்த பொண்ணு நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அவன் எவ்வளவு வலிச்சா இருக்கும். கல்யாணம் பண்ணி ஆசையோட வந்திருப்பாங்க, கல்யாணம் வரும்போது தான் தெரியுது வயசு கூட. அதுவும் 1-2 வயசு இல்ல, 10 வயசு. பண்ணி பயல புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. பொய் சொல்றதா எனக்கு வந்து அது எவ்வளவு வயசு வித்தியாசமா இருக்கட்டும், அது தேவை கிடையாது. அந்த பொய் சொன்னாங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப நாளா கஷ்டமா இருந்துச்சு. லாஸ்டா ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஒரு பைத்தியக்காரியமா தானே இருந்தேன். என்கிட்ட யாருமே உண்மையை ஒத்துக்கலையே. என்கிட்ட உண்மையை ஒத்துக்கும் போது நான் அதுல இருந்து ஃப்ரீ ஆனேன். பரவாயில்ல, நம்ம எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு நம்மள அன்பா தானே பாத்துக்கிறாங்க, நம்ம அன்பா இருக்கணும். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது மொத்தமே. ஆமா, அப்பதான் எங்க மாமியார்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து அப்ப கூட இவங்க ஒத்துக்கல. இவங்களுமே ஒரு 7 வருஷம் ஆச்சு இவங்க ஒத்துக்கிறதுக்குமே. அவன் செஞ்சது நியாயமா? ஆக்சுவலா கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்பவே ஒத்துக்கிட்டு இருக்கலாமே சார். ஏன் அதுல நான் பயந்துருந்தேன் சார். பயந்ததுனால எனக்கு சொல்ல முடியல. ஆனா எனக்கு அந்த அளவு விருப்பம் கிடையாது சார். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை கொண்டு போய் கெடுத்து சாப்பிடுவோம். ஆனா அம்மா சொன்னதுனால நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அம்மா ஒத்த காலில் நின்னாங்க, இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியல, அவங்கள ஒரு அப்பாவி தான். இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். ட்ரெஸ் நம்ம செலக்ட் பண்ண போனோம்னா, உனக்கு தெரியாது இந்த ட்ரெஸ் உனக்கு சூட் ஆகாது, எந்த ட்ரெஸ் நான் போட்டாலும் செலக்ஷன் வந்து அவங்க தான். எங்க ஆத்தா வீட்ல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க. பொதுவா மனைவிகளுக்குலாம் வந்து கணவர்கள் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நிறைய இடங்களை பார்க்கும்போது நீ ட்ரெஸ் சூஸ் பண்ணி சொல்லி கணவர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல வெளில எங்க போயிடுவாரு. அப்படி இல்லாம உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்காருன்னா சந்தோஷப்படலாம்ல. ஏன் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி இல்ல, இப்போ வந்துட்டு ட்ரெண்டா போடாம அவர் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் வச்சிருக்காரு. இப்ப பல்லோசோ பேண்ட் எல்லாம் அவருக்கு போடவே கூடாது, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா அலௌட் இல்ல, அவருக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்க மாதிரி வேணாம், அந்த மாதிரி அவர் செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்காரு. என்னோட பொண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் செலக்ட் பண்றாரோ அதே மாதிரி தான் எனக்குமே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது உன் பிள்ளை, எனக்கு இது உனக்கு,
எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு உங்க கணவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? அரௌண்ட் 9 to 10 years. ஆக்சுவலா நான் வந்து சின்ன பிள்ளைத்தனமா நடத்துக்கிறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலேயே உங்க சின்ன பிள்ளை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்க பிள்ளை மாதிரி. பச்சை மண்ணு பாண்டா. இப்போ அவங்க பழைய பேண்ட் ஒன்று சொன்னாங்க, இந்த லூசா பழைய காலத்துல இருக்க மாதிரி ஸ்டைல ஒன்று. அது அது எனக்கு என்னன்னு தெரியல, அது பிடிக்கல எனக்கு. அது ஆக்சுவலா யூஸ்வலா என்ன சொல்லுவாங்க, டைட்டா போடுற பேண்ட் வேணாங்க மாதிரி சில பேர் சொல்லி நான் பாத்திருக்கேன். அதானே உலக வழக்கம். அதை விட்டு லூசா போடுற பேண்ட் வேணாம்னு சொல்லி இப்பதான் ஆக்சுவலா முதல்ல கேக்குறேன், அதான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். சுடிதார் கூட சைடு ஓப்பன்லாம் கூட எனக்கு பிடிக்காது. ஆமா சார், நான் ஓப்பன் டாப் கூட போடுறது இல்ல. ஃபுல்லி அம்ப்ரெல்லா டாப் தான் போடுவேன். அட பாவி, என்ன கொடூரம். கேளுங்க மேடம். ஹேண்ட்பேக் ஸ்ட்ரிக்ட்டா நோ சார். ஹேண்ட்பேக்கா? ஹேண்ட்பேக் எடுக்கவே கூடாதுன்னு என்னோட பாப்பா பிறக்கிற வரைக்கும் ஹேண்ட்பேக்ல என்னங்க பிரச்சனை? இல்ல அது என்ன பிடிக்கிறது. வீட்ல தங்கச்சி அவங்க போட போறாங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிடுவடா. வீட்ல தங்கச்சி எடுத்துட்டு போனா தங்கச்சியும் திட்டுவேன். அது மாதிரி ஹேண்ட்பேக் வேண்டாம். அவருக்கு அந்த ஹேண்ட்பேக் வந்துட்டு இப்படி மாட்டிட்டு போறது பிடிக்காது சார். என் கூட வர சொல்ல நீங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வராதீங்கன்ற மாதிரி தான் சொல்லுவேன். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஹேண்ட்பேக் அந்த மாதிரி மாட்டாத. ஹேண்ட்பேக் எப்படி இப்போ நான் என்னோட பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வேற ஆப்ஷனே இல்லாம வெளியே போகும்போது ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போற சூழ்நிலை. அப்ப கூட மாட்டாத ஹேண்ட்பேக் கையில புடி. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. மாட்டாத ஹேண்ட்பேக் கையில புடி. மாட்டவே கூடாது. அவருக்கு ஹேண்ட்பேக் மாட்டக்கூடாது. டபுள்ஸ் கூட கூட்டு போக மாட்டார் சார். டபுள் சைட் போட்டு ஸ்கூட்டில உட்கார கூடாதுன்னு சொல்லுவாரு சார். நல்ல நாள் அதுமோ சினிமா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். உலகார பாவி. டபுள் சைடு உட்காராத, ஊர்ல ஒரு மாதிரி டபுள் சைடு. டபுள் சைடு போட்டு உட்கார கூடாது. உட்காந்தா ஊர்ல எதனா சொல்லுவாங்க, நீ வேணா ஆரணி தாண்டதுக்கு அப்புறம் உட்காந்துக்கோ அப்படின்னுவாரு. இல்ல சார், பூமரின் மொத்த வடிவமா இருக்கீங்க சார். பூமர் அங்கிள். எஸ். கமான் அங்கிள். ஓகே, வேற என்ன இந்த வகையெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி நடத்துறாங்க. நான் சின்ன பிள்ளையாவே என்ன பாவிக்கிறாங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இந்த கல்யாணம் ஆன புதுசுல வந்துட்டு தலையில வைக்கிற பூ வந்து வாங்கி கேட்டா என்ன வாங்கி கொடுப்பாங்கன்னா, அந்த மறி குழந்தை வச்சு பூ கட்டியிருப்பாங்க. அதை வாங்கி தான் எனக்கு கொடுப்பாங்க தலையில வைக்கிறதுக்கு. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. இது மாதிரிலாம் இப்ப யார் வைக்கிறா, எனக்கு இதெல்லாம் வேணாங்கன்னா இதுதான் வைக்கணும், எங்க அம்மா இதான் சொல்லியிருக்காங்க, இதுதான் நீ வைக்கணும். இது மாதிரி கம்பல் வந்து இப்படி ஆடுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கம்பல் ஆடக்கூடாதா? கம்பல் ஆடக்கூடாது. இது என்னடா புது பொருள் யாருக்கு? ஐயோ, வீட்டுல வந்து இவ்வளவு லாங்கான கம்பல் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க வந்து போட விட மாட்டாங்க. இந்த ரவுண்டு கம்பல் பாட்டி எல்லாம் போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கம்பல் தான் எனக்கு வந்து போட சொல்லி அவங்க அலோடு. அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். எனக்கு வித்தியாசமாலாம் கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்ல சார், நான் அப்ப அந்த காலத்துல இருந்ததுனால. அந்த காலத்துல எந்த காலம்? இல்ல அப்படி இல்ல சார், அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். அவங்களுக்கு எனக்கும் 15 வயசு டிஃபரெண்ட் சார். அப்பா ஆனா பார்த்தா தெரியாது. இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் முடியாதுங்கிறேன். தோடு போடுறாங்க இல்ல கம்மல் போடுறாங்க, அது கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்காது சார், பெருசா இருந்தாலே பிடிக்காது சார். நம்ம போட முடியாது, அதனால பிடிக்காது. அதே விஷயம். அப்படி கிடையாது. எனக்கு வந்து கொலுசு கூட சவுண்ட் வரக்கூடாது. 28 வருஷமா இந்த பைத்தியக்காரன் கூட எப்படிமா குடும்பம் நடத்துற? அந்த நெயில் பாலிஷ் கூட போடக்கூடாது சார். நானு ஆமா, கொலுசு வந்து சல் சல்னு போறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. நெயில் போடுறது பிடிக்காது, நெயில் பாலிஷ் போடுறது பிடிக்காது. சரி, இப்ப கொலுசு போட்டா கொலுசு சவுண்ட் வரக்கூடாது எனக்கு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வீட்டுல இருக்க சொல்லி எனக்கு சவுண்ட் வரக்கூடாது, பிடிக்காது எனக்கு. வெளியில போச 4 பேர் பாப்பாங்க. பேசாம கால்ல பஞ்சு வச்சுக்கங்களேன். அப்படி இல்ல சார், 4 பேர் பாப்பாங்க, எனக்கு ஒரு அசிங்கமா இருக்குமே, அதனால சவுண்ட் வரக்கூடாது. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இல்ல என்னோட மனநிலையில நான் அப்படி இருந்தா அப்ப செப்பல் கூட ஹீல்ஸ் வச்சு போடக்கூடாது சார். அதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்காது சார். நடந்து போக சொல்ல பின்னாடி யாராச்சும் பாப்பாங்க. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. உண்மையிலே கேட்டு பாருங்க. ஹீல்ஸ் வச்சு நான் செப்பல் போட்டதே கிடையாது சார். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து இங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் சார். மெண்டல்ட்ட வந்து வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கை சீரழியுது இப்படி. ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா சார், இந்த ஏஜ் ஃபேக்டர்னு சொல்றாங்க. நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவலையா இருக்கும். ஓகே, உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வித்தியாசம் வயசு? 12 வருஷம் சார். என்ன சொல்றீங்க? 12. ஆமா, எனக்கு 39, ஆக்சுவலி 40 ரன்னிங். அவங்களுக்கு 52. எனக்கு பர்த்டே வரும்ல, என் பர்த்டே கேளுங்களேன். தெரியாது. அது தெரியல. எல்லாரும் பிளானோட தான் வந்திருக்காங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணு இப்ப கரெக்ட் மட்டும் சொல்லிட்டோம் சார். அவர் ரியாக்ஷன்ல தெரியலையா? அவருக்கு தரவறாப்ல எங்க தரவறாப்ல இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. என்னோட ஏடிஎம் கார்டு பாஸ்வேர்டு அவங்களோட அப்படிதான் சார் வச்சிருப்பாங்க. அத கூட நான் தான் சொல்லணும். சரி, பேட்ட தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். 57-1987. கரெக்ட் தானா? கரெக்டா சொல்லிட்டாரு. சரி, வெட்டிங் டே சொல்லுங்க. ஏமா ஒரு டெஸ்ட் வச்சீங்க, அத சொல்லிட்டாப்ல சார். இப்ப இருக்க பிள்ளைல நான் ஃபீல் பண்ற சொல்றேன். இப்ப இருக்க பிள்ளைலாம் அப்படியே கேக் வெட்டி அது இது என்னமோ. அடுத்த வீட்டுல 1000 இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம சூடு போட்டுக்கலாமா? இதெல்லாம் பண்றாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குமே கூட டக்குன்னு வந்து ஒய்ஃபோட பர்த்டே கட்டா எல்லாருமே இந்த சைக்கிள் அப்படியே போகுது. மிரண்டு நிப்பாங்க. தெரியாம சொல்லிட்டோம்னா அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது அந்த பசங்க அப்படியே சொல்லிடுறாங்க. தான் பயப்படுறீங்கல்ல. என் ஹஸ்பண்ட் அப்பலாம் சொல்ல மாட்டாரு. யோசிச்சு மண்டே சொல்லி சொல்லலைன்னா அவ சாவடிச்சிருவாளே அப்படி நினைச்சு சொல்லுவாங்க. கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. ஆக்சுவலி லவ் மேரேஜ் தான். அவங்க ஸ்டாஃப் நர்ஸ் தான்.
லவ் மேரேஜா? ஆமா சார். ஓ. எனக்கு அவங்களுக்கு ஒரு 13 வயசு கொஞ்சம் வித்தியாசம். சும்மா யதார்த்தமா சும்மா அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி மெதுவா நம்பர் கொடுத்து கேட்டேன். நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. நைல் போர், ட்ரீ போர். லவ் பண்ணும்போது வயசு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது சார். அப்ப நல்லா இருப்பாங்க. எப்ப தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் கழிச்சு தான் சார் தெரியும். கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. என்னுடைய சர்டிபிகேட் எடுத்து பார்த்துட்டாங்க சார். அப்பதான் தெரியும். அவர் சொல்லலையா? தெரியும், ஆனா இவ்வளவு இருக்குன்னு தெரியாது சார். அவர் சொல்லல உங்கள்ட்ட? சொல்லவே இல்ல. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. கல்யாணம் பண்ணி தெரிஞ்சிச்சா? எல்லாம் முடிஞ்சிச்சு, வீட்டுல சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆனா என்னோட கல்யாணத்தப்பெல்லாம் 2007ல எனக்கு மேரேஜ் சார். அது வந்து இது ஒரு பெரிய மேட்டரா இல்ல. இருவருமே பரஸ்பரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈவன் எங்க சொந்தக்கார பொண்ணுக்கே கல்யாணம் ஃபிக்ஸ் தேடிட்டு இருக்காங்க, அலைன்ஸ் பார்த்து. அந்த பொண்ணு 1 வருஷம் இல்லாட்டி 2 வருஷம். உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் சித்தி. இங்க பாரு ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. நம்ம எதுவும் தப்பு பண்ணிருக்கோமா அப்ப அப்படின்னு ஒரு தாட் வருது எனக்கு. ஆனா எனக்கு இதுல இந்த லைஃப்ல ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஒரு சில விஷயம் அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும், அதுதான். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். மித்தபடி ரொம்ப பெருசா இல்ல. இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ஏன் அப்படி யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம என்ன குறைஞ்சிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது, தெரியல. See, nobody is perfect. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நான் கண்ணல மீட் பண்ணலாம்.